நமசிவாய. திண்டுக்கல் மாவட்டம் பழனி போகர் சிலை செய்த இந்த பகுதியிலே நம்முடைய குருநாதராகப்பட்டவர் உலகமெல்லாம் பார்க்கும் இந்த காணொலி சேனலிலே எல்லோருக்குமே சித்தர்களை பார்த்தால் கோடி புண்ணியம் என்று சொல்லுவோம். ஒரு குரு பூஜை என்பது 100 கோயில்களுக்கு போவதற்கு சமமாக கருதுவோம். அந்த அளவிற்கு உங்களுக்கும் இந்த நேரத்திலே சித்தர்கள் ஆசியோடு நாளைய தினம் அவருக்கு 78ஆம் ஆண்டு குரு பூஜை ராமசாமி சித்தர் கோவில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி செல்லும் சாலையிலே இந்த ஐயாவுடைய கோயில் உள்ளது. இந்த கோயிலிலே உங்களுக்கெல்லாம் அந்த ஒரு நாளைய தினம் இப்படி ஒரு காட்சிகள் காண முடியாது. ஏன் சொல்கிறோம் என்றால், இன்று நேரத்திலே அந்த இறைவன் ஆசியோடு ஐயாவை அந்த ஒரு திருமேனி காட்சியை நீங்கள் மலர்களால் நாளை அவரை பார்க்க முடியாது. ஆகையாலே எம்பெருமான் முருகப்பெருமானை ரொம்பவும் நேசித்தவர். ஆகையாலே அந்த திருச்செந்தூர் முருகனே இந்த திருமேனியை இந்த உலக மக்கள் எல்லாம் காண வேண்டும், இந்த நந்தி குழந்தையின் ஆசியோடு காண வேண்டும் என்று சொல்கிறார். அதுபோலவே இந்த சித்தர்கள் பயணம் எங்களுக்கு அனுதினமும் சிறப்பாக இருக்கிறது. நேற்றைய பயணம் சிதம்பரம் சென்றிருந்தோம். சிதம்பரத்திலே அந்த தில்லை நடராஜர் எங்களுக்கு இளநீரிலே நந்தியாகவும் மயிலாகவும் காட்சி கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. அதுபோல இந்த காணொலியை பார்க்கும் உலக மக்கள் அனைவருக்குமே யாம் பெற்ற இன்பம் வையகம் என்று சொல்லி தமிழென்றே சிறப்பாக கருதி கொண்டு எங்களுடைய பயணங்களுக்கு இந்த ராமசாமி சித்தர் ஆசியோடு உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். நாளை தினம் 11/8/2024 ஐயாவுடைய குரு பூஜை என்று நாங்கள் பதிவிட்டிருந்தோம். ஆகையாலே எல்லோருமே இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு வேண்டும். கலந்து கொள்ள முடியாத அந்த உலக நாட்டிலே இருக்கும் அனைத்து மக்களுமே அவர்களும் இந்த குரு பூஜையிலே கலந்த ஒரு நிகழ்வாக கருதி கொண்டு எல்லோருக்குமே நல்லதே நடக்கும் என்று சொல்லி சித்தர்கள் பயணங்கள் சிறப்பாக இருக்கிறது. அதுபோலே சித்தர்கள் வழியிலே இந்த சின்னாலப்பட்டி ஓம் முருகா ஐயாவுடைய அந்த ஆசிகள் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பணியும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சொல்கிறோம் என்றால், வீட்டிலே செய்யும் ஒரு சமையல் கூட ஒரு நாள் செய்யும் போது பெண்களுக்கு என்னடா இது சமைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருந்துவோம். அதுபோலே அந்த இறைவனாசியோடு இவர்கள் அவ்வளவு பேருக்கும் வாரி வழங்கும் வள்ளலாக இருந்து கொண்டு இந்த பயணங்கள் சிறப்பாக இருந்து கொண்டு ஐயாவுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கிறது. ஐயாவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒரு சித்தர்கள் ஆசியோடு மகான்கள் ஆசியோடும் அனைத்து சித்தர்கள் சாதுக்கள் ரிஷிகள் எல்லோருமே ஆசியோடு அவர்கள் குடும்பங்களும் நீடோடி வாழ வேண்டும் என்று சித்தர்கள் அனைவருமே வாழ்த்துவோம் என்று சொல்லிக்கொண்டு நாளைய தினம் நிறைய சாதுக்கள் சித்தர்கள் மகான்கள்லாம் வருகை தர உள்ளனர். ஆகையாலே இந்த காணொலி பார்க்கும் அனைத்து உள்ளங்களுமே வர முடிந்தவர்கள் எல்லாம் வர வேண்டும். அதுபோல உலக நாட்டில் இருக்கும் நபர்கள் வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும். இதை நேரடி காட்சியாக காணக்கொண்டு நாளை தினம் குரு பூஜை நிகழ்வுகளை எல்லோருக்குமே இந்த நேரத்திலே துன்பமெல்லாம் நீங்கி அவர்கள் இன்பம் ஐயா எப்படி ஒரு புன்னகையோடு அந்த புகைப்படத்திலே இருக்கிறார். அவர்தான் இந்த இதை வழிநடத்துகிறவர். அவருடைய புதல்வன் தான் இந்த இதை வழிநடத்துகிறார்கள். இவருடைய அந்த வழியிலே இந்த ராமசாமி சித்தர் இவர்தான் 78 ஆண்டுகளாக காலமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய புதல்வன்கள் இன்று சின்னாலப்பட்டியில் இருந்து இந்த கன்னிவாடி மாநகரிலே இந்த கன்னிவாடி கிராம பகுதியிலே அனைவருக்குமே நல்ல ஒரு சிறப்பாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நல்லதே நடக்க வேண்டும். எம்பெருமான் முருகப்பெருமான் ஆசியோடும் இந்த ஐயாவுடைய அவர்களுடைய ஆசியோடும் நல்லதே நடக்கும். இந்த குரு பூஜை நிகழ்வுகள் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும். ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த குரு ராமசாமிகள் அவருடைய வீடியோவையும் உங்களுக்கு சற்று நேரத்திலே அவருடைய முகத்தை பாருங்கள், எவ்வளவு ஒரு ரம்மியமாக இருக்கிறது என்று. அதுபோல உங்கள் எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையிலே துன்பம் நிறைவு பெற்று இன்பமாக இந்த ஒளியாக கருதி இந்த 3 ஒளியுமே ஒன்று சிவன் விஷ்ணு பிரம்மா என்று எடுத்துக்கொள்வோம். அதுபோல எம்மதமும் சம்மதமே என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இறைவன் எல்லாமே ஒருவனே என்று சொல்லிக்கொண்டு இயேசுவாகவும் அல்லாவாகவும் இந்துவாகவும் முருக கடவுளாகவும் ஏற்றுக்கொண்டு அவர்களும் இந்த காணொலியை காண்று எல்லோருக்குமே ஐயாவின் ஆசியோடு ஒளி கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த கன்னிவாடி கோட்டைக்கருப்பன் அருகே தான், அதற்கு அடுத்தாப்புலே தான் இந்த இது இருக்கிறது. இந்த நேரத்திலே எங்களுக்கு அந்த குருநாதர் எவ்வளவு ஒரு ரம்மியமாக இந்த நந்தி காட்சி கொடுத்துள்ளார் பேப்பரிலே என்று பாருங்கள். அதுபோல நல்லதே நடக்கும். நமசிவாய. திருச்சிற்றம்பலம்.